ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மீண்டும் இணைவீர்களா? ஓகே, ஸோ நீங்களும் அந்த பர்சனும் வந்துட்டு திருப்பி சேருவீங்களா பார்ப்போம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த ரெட் கலர் ஃபெதர், பைல் நம்பர் 2 the red color glitter pen, pile number 3 heart. ஓகே, ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல் தாராளமாக பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ண அந்த பைல் உங்கள் சூழ்நிலைக்கு அது மேட்ச் ஆகலை அப்படின்னா வேற ஒரு பைல் சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1க்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்கும். சேஞ்சஸ் நான் சொன்னேன். கேன் யூ see this? டோட்டலி அப்படியே வந்துட்டு ரெண்டுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் சேஞ்சஸ் தெரியுது. நீங்களும் அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன், அது யாரா வேணாலும் இருக்கலாம், ஓகேவா? ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய மனஸ்தாபங்கள் இருந்திருக்கலாம். பாஸ்ட்ல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப வந்து டீப் பர்சனலாக வந்துட்டு இருந்திருக்கும் உங்களுக்கும் அந்த பர்சனுக்கும் நடுவில். நிறைய மெமரிஸ், ஹாப்பி மெமரிஸ் இருக்கிறத விட கொஞ்சம் ஒரு சேடான மெமரிஸ், வார்த்தைகள் நிறைய பேசினதோட ஞாபகங்கள், இது எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் நடுவில் இருந்த அந்த ஒரு பாண்டிங்கை செப்பரேட் பண்ணணும்னு நிறைய ட்ரை பண்ணியிருப்பாங்க நிறைய பீப்புள். அவங்க நினைச்சபடி அது பிரிஞ்சே இருக்கும் அந்த பர்சனோட. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட வாழ்க்கை வந்துட்டு இட் இஸ் டோட்டலி நெகட்டிவ். இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி நெகட்டிவ். அதாவது உங்கள் பாஸ்டில் வந்து ரிலேஷன்ஷிப் விஷயமா ஒரு நல்லது ஏதாவது சொல்லணும்னு கேட்டால் நிறைய யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு காயங்கள் அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் உங்களோட ஃப்யூச்சரில் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் யாரோடலாம் திருப்பி அந்த உறவு சேரவே சேராது அப்படின்னு நினச்சிங்களோ அது திருப்பி சேர வாய்ப்புகள் இருக்கு. அது எப்போ அப்படின்னா கர்மா டைம். அதாவது நீங்கள் உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு வாழ்க்கை, ஒரு பாசிட்டிவான ஒரு சூழ்நிலைகளை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு பாசிட்டிவிட்டி நோக்கி போகிற டைமில் அந்த பர்சன் அப்படியே பேக்வேர்டாக வருவாங்க. ஸோ இந்த ஒரு ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஒரு கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு சூழ்நிலைகள் வரும். அதாவது உங்க வேல்யூ வந்துட்டு நீங்க லோவஸ்டா இருந்தப்போ புரியல அந்த பர்சனுக்கெல்லாம். பட் உங்க லைஃப்ல நீங்க முன்னுக்கு வர்றப்போ அப்போ புரியும். ஸோ திருப்பி அவங்க வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. திருப்பி நீங்க வந்துட்டு ஒன்று சேருவீங்களா? ஆனா அந்த பர்சனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிப்பா ரிக்ரெட் பண்ணுவாங்க. மனசளவில் வந்துட்டு அந்த ஒரு இப்படி பண்ணியிருக்க கூடாதுங்கிற ஒரு தாட் இருக்கும். ஆனால் அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் வந்து
இதோட 2 சைடு ஆரா பார்க்குறப்போ உங்களோட பாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா யுவர் ஆரா வந்து ரொம்ப வீக்காக இருந்தது. இப்போ யார் எப்படி வேணா பேசலாங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப வீக் பர்சன், உங்களை சுற்றி நெகட்டிவிட்டி, உங்களுக்குள்ளார நெகட்டிவிட்டி. ஆனால் வரக்கூடிய டேஸில் உங்கள் ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஆரா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்ககிட்ட ஒருத்தவங்க, அதாவது பாஸ்ட்ல இருந்து இல்லை உங்களை காயப்படுத்தினவங்க உங்ககிட்ட ஏதாவது நார்மலாக பேசணும் வரணும்னு நினச்சா கூட வார்த்தைகள் வராது. ஓகே, யுவர் ஆரா வில் பிகம் ஸோ ஸ்ட்ராங். அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களோட அந்த ப்ரையாரிட்டிஸும் சரி, நீங்கள் நடந்துக்கிற விதங்களும் மாற ஆரம்பிக்கும். சரி, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பைல் நம்பர் 1 நிறைய வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்சஸ், டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னிஸ் இருக்கும். ஸோ நீங்கள் திருப்பி இணையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் திருப்பி மறுபடியும் வந்துட்டு ஒன்று சேர்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக இருப்பீங்க. அப்படியே சூழ்நிலைகள் அப்படியே மாறும். ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் பீப்புள் ப்ளீஸராக இருந்தீங்க, அந்த உறவை வந்து தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க, உங்களோட ஆசைகளை வந்துட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்க. பட் திருப்பி மறுபடியும் சேர்ற வாய்ப்புகள் வர்றப்போ நீங்கள் உங்களை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக வைப்பீங்க. அந்த பர்சன் அப்படியே மாறும். உங்களோட லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ரைட் டைமிங் அப்போதான் மோஸ்ட்லி நடக்கும். அவங்க எப்போ வருவாங்க, எந்த ஒரு டைம் பீரியட்ல வருவாங்க அப்படின்னா தட் டிவைன் கையில் தான் இருக்கு. பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே வந்துட்டு ஒரு நீங்கள் கால்குலேட் பண்ண மாதிரி மோஸ்ட்லி இருக்காது. நீங்கள் இதுதான் நடக்கும், இதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் நிறைய விஷயங்கள் நினச்சிங்கன்னா கூட அது திரும்பி வேறு விதத்தில் கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கும். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் மோஸ்ட்லி ஆக்சஸ் பண்ணுறது டிவைன். அந்த ரைட் டைமில் எல்லாமே குயிக்காக நடந்து முடிஞ்சிடும். ரொம்ப வருஷமாக இல்லை ரொம்ப நாளாக ஒரு பர்சனை பற்றியோ இல்லை ஒரு சூழ்நிலைகளை பற்றியோ அவ்வளோ யோசிக்கிறீங்க, அவ்வளோ கவலைப்படுறீங்க அப்படின்னா அதெல்லாம் ஜஸ்ட் 1 மினிட்டுக்குள்ளார எல்லாமே சால்வ் ஆகிடும். உங்களோட வாழ்க்கையில் இருக்க நிறைய உறவுகளில் மாற்றங்கள் இருக்கும், நிறைய ஒரு ஒரு அட்வென்ச்சர்ஸ், நிறைய ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்சஸ் இனிமேல் இருக்கும். ஓகே, இது என்ன அப்படின்னா வந்து ஸ்ட்ராங்கான மெச்சூரிட்டிங்கிறது வந்து உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலி வந்து நீங்கள் நல்ல லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுறீங்க, சைலண்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கீங்க. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களில் கூட மெச்சூரிட்டி அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்து நீங்கள் இன்னும் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. உங்களை, அதாவது நீங்கள் லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வர வர உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். யார் எப்படிங்கிற ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ரைட் நோ வந்துட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையுமே 100% முடிவு எடுக்க மாட்டீங்க, எடுக்கவும் கூடாது. ஏன் அப்படின்னா வந்து இன்னும் நீங்கள் இந்த க்ரோத் ஃபேஸஸில் தான் இருக்கீங்க. இது வந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு பர்சனை பற்றின ட்ரூ ஃபேஸஸை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். இது லேர்னிங் ஃபேஸ். இது ஓகேவா? யாரையும் ஃபைனலாக ஜட்ஜ் பண்ணாதீங்க கரண்ட்லி. நீங்களும் அந்த பர்சனும் இணையறதுக்கு நிறைய காட் பட்டர்ஃப்ளை, நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு அந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, அப்படியே தான் இருப்பாங்க. பட் நீங்க முன்னேறி இருப்பீங்க. அவங்களோட வாய்ஸ் ஒரு காலத்துல ரைஸ் ஆயிட்டு இருந்துச்சு, ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா அப்படியே வாய்ஸ் லோ ஆயிடும். உங்கள்கிட்ட மாற்றங்கள் இருக்கு, ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு ஒரு growth இருக்கும் உங்க வாழ்க்கையில. நீங்க மீண்டும் இணைஞ்சீங்க அப்படின்னா உங்க கண்ட்ரோல்ல தான் மோஸ்ட்லி எல்லாமே இருக்கும். ரைட். பைல் நம்பர் 1 நல்லா இருக்கு, மெசேஜஸ் நல்லா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ரொம்ப அதிகமா வந்துட்டு ஒரு விஷயத்தையே உட்காந்து யோசிக்காதீங்க. உங்களோட விஷஸ் என்னமோ அதை கேளுங்க அண்ட் தென் மற்ற வேலைகளை பாருங்க. பிகாஸ் ஒன்ஸ் உங்களோட விஷஸ் வந்துட்டு நீங்க டிவைன் கிட்ட கேட்காம இல்லை,
அந்த ரைட் டைம் அப்போ தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் எவ்வளோ பிடிவாதமாக இருந்து எனக்கு இப்போவே பதில் வேணும்னு கேட்டால் கூட கிடைக்காது. அந்த ரைட் டைம் அப்போ உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, ஸோ பி பேஷண்ட் அண்ட் உங்களோட லேர்னிங் ஃபேஸில் வந்துட்டு பொறுமையாக நிறைய விஷயங்களை வந்துட்டு கற்றுக்கோங்க. இது வந்து உங்களோட லைஃப்பில் நிறைய உறவுகளை வந்து உங்களை சுற்றி எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கவும் முடியும். அதே மாதிரி நீங்களும் அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதும் வந்துட்டு லேர்ன் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இது வந்து எஸ் கார்டு தான். நீங்கள் மீண்டும் வந்துட்டு இணையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ that's all for pile number 1. pile number 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். Pile number 2. See, pile number 2 பொறுத்த வரைக்கும் நீங்க மறுபடியும் இணைவீர்களா? இது என்ன அப்படின்னா வந்து நீங்க அந்த ஒரு ரெஸ்பெக்டிவ் பர்சன் கிட்ட எதிர்பார்ப்பு அதிகமா வச்சுக்க வேண்டாம். பிகாஸ் ஒரு சில பேர் வந்துட்டு நீங்க அவங்க தான் உங்களோட சோல்மேட், ட்வின் ஃப்ளேம், அவங்க தான் உங்க டெஸ்டினி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் ஆக்சுவலி அவங்க உங்க டெஸ்டினி கிடையாது. நோ, உங்களோட லைஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து இன்னும் நீங்க வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பர்சன் உங்க லைஃப்ல வச்சுட்டு இவங்க தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் அது கிடையவே கிடையாது. ஒரு கான்ஸ்டன்டான அந்த ஒரு உறவு இன்னும் வரல உங்க வாழ்க்கையில. நீங்க வந்து நீங்களாம் ஒரு பிலீஃபோட இருக்கீங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கனெக்ட் ஆக முடியுது ஒரு பர்சன் கூட அப்படின்னா டக்குன்னு கனெக்ட் ஆகிடுறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு லவ் கொடுத்துட்றீங்க. பட் அவங்க உங்களோட டெஸ்டினி கிடையாது. ஸோ மீண்டும் நீங்க வந்துட்டு இணைவீங்களா அப்படின்னா நோ. அதையும் மீறி டெஸ்டினி சைட்ல இருந்து டோன்ட் செட்டில் ஃபார் லெஸ். பிகாஸ் நீங்க வந்து எந்த ஒரு பர்சன் திருப்பி உங்க வாழ்க்கையில வரணும்னு கேக்குறீங்களோ, ஆசைப்படுறீங்களோ, அவங்க தான் உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு எமோஷனல் ஹெல்த்துக்கு ஒரு சேலஞ்சாவே இருந்தவங்க. அவங்க ரொம்ப உங்களை காயப்படுத்தின ஒரு உறவு. நீங்க அளவுக்கு அதிகமா அவங்க மேல வச்சிருக்கிற அந்த ஒரு லவ், அந்த ஒரு ட்ரஸ்ட், அதுதான் இப்போ அந்த எதிர்பார்ப்பு கொண்டு வருது. அந்த பர்சன் வந்துட்டு திருப்பி நீங்க உங்க வாழ்க்கையில கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா வரலாம். பட் ஆனா வந்துட்டு அதுக்கப்புறம் உங்க ஹாப்பினஸ் இருக்காது. நீங்களா ஏதாவது ஒன்று செஞ்சு ஏதாவது பிடிவாதமா பண்ணி ஏதாவது அந்த உறவை திருப்பி சேர்த்து வைக்கணும், சேரணும்னு நினைச்சா கூட அதுல ஆரம்பத்துல உங்களுக்கு நல்லா இருக்கும். பட் அதுல ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக இருக்காது. ஸோ உங்க வாழ்க்கையில வந்துட்டு ஒரு சில முடிவு எடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப டீப்பா திங்க் பண்ணிட்டு எடுங்க. ஓகே, பிகாஸ் மேலோட்டமா பாக்குறப்போ ஹோப் நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் அது போக போக வந்துட்டு அதுவே உங்களுக்கு ஒரு சேலஞ்சாக மாறிடும். avoid settling for less than you deserve in love. Actually வந்து pile number 2 வந்து you are very very true soul. ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி. தனிப்பட்ட முறையில் உங்களை பார்க்குறப்போ வந்துட்டு நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு பர்சன், ரொம்ப ஒரு சாஃப்ட் டைப். நிறைய லவ்னு வரப்போ நிறைய கொடுப்பீங்க. பட் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் லவ்ங்கிறது
உங்களுக்கு உங்களோட ஓன் ஃபேமிலி சைட்ல இருந்து உங்க லவ்டு ஒன்ஸ் கிட்ட இருந்து இது வரைக்கும் கிடைச்சிருக்காது. ஸோ ஒரு ரேண்டம் பர்சன் இல்லை உங்க பாஸ்ட்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க திருப்பி மறுபடியும் வந்து உங்களுக்கு ஒரு லவ் கொடுத்தாங்கன்னா நீங்க டக்குன்னு ஓகே பண்ணி அட்ராக்ட் ஆகுறீங்க. பிகாஸ் யூ கிரேவ் ஃபார் லவ் கிரேவிங்ஸ் பயங்கரமா இருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்துட்டு கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம், கவனம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க உங்க வாழ்க்கையில சரி, இது வரைக்கும் சரி, இனிமேலும் சரி, எப்படிப்பட்ட பர்சனை நீங்க உங்க வாழ்க்கையில தங்க வைக்கிறீங்கிறது முக்கியம். ஜஸ்ட் பிகாஸ் அவங்க ஒரு லவ் கொடுக்குறாங்க, ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறாங்கிறதுக்காக ரேண்டம் பர்சனை வெல்கம் பண்ணாதீங்க. பிகாஸ் உங்க பாஸ்ட்ல நீங்க பண்ண தப்பு அதுதான். டோன்ட் ரிப்பீட். பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில வந்துட்டு ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஒரு பீப்புள், நிறைய லவ் அப்படிலாம் இருக்காது. ரொம்ப செலக்டிவ், குவாலிட்டியான பீப்புள் தான் உங்களை சுத்தி இருப்பாங்க, இருக்கணும். ஓகே, ஸோ நீங்க இப்போ இந்த உறவு மறுபடியும் இணையுமா அப்படின்னு கேட்குறீங்கன்னா டிவைன் சைட்ல இருந்து வந்து டோன்ட் செட்டில் ஃபார் லெஸ். அந்த பர்சனை விட்டு நிறைய காயங்கள், நிறைய ஒரு எமோஷன்ஸ், நிறைய விஷயங்கள்ல இருந்து மூவ் ஆன் ஆக ஆரம்பிக்க டைம்ல வந்துட்டு கவனம் முக்கியம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு நியூ பர்சன், ஒரு நியூ ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி வந்து உங்களுக்கு பாசிபிள். ஒரு ட்வின் ஃப்ளேம் ஒரு லவ் அட்ராக்ட் பண்ண ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த ஒரு ட்ராமாஸ், இந்த ஒரு பாஸ்ட் விஷயங்கள்ல இருந்து நீங்க வெளியே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அண்ட் ஒரு சில பீப்புள் இப்போ டாக்ஸிக்கான ஒரு பாண்டிங் உறவுகள்ல இருக்கீங்க அப்படின்னா கவனம் தேவை. நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. நீங்க கொடுக்குற லவ்வுக்கு திருப்பி நீங்க ரிசீவ் பண்றீங்களா? Careful, okay, because don't settle for less then. Okay, see pile number 2 பொறுத்த வரைக்கும் உங்களோட லைஃப்லயும் சரி, இனிமேல் சொல்றேன், இது வரைக்கும் சரி, இப்பவும் சரி, இனிமேலும் சரி, எந்த உறவுகளையுமே வந்துட்டு வெளிப்படையா கொண்டு வராதிங்க. உங்களை சுத்தி நிறைய ஈவில் ஐஸ் இருக்கு, புரியுதுங்களா? அதாவது நீங்க யாருக்கூடயாவது சிரிச்சு பேசினா கூட அந்த நெகட்டிவ் பர்சன்ஸ்க்கு பிடிக்கல, உடனே டார்கெட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த 2 பர்சன் சிரிச்சு பேசுறாங்களா, ஓகே நெக்ஸ்ட் வந்து இவங்களதான் பிரிக்கணும். ஸோ வந்துட்டு உங்க மனசுல யார் இருக்கா, யார் வந்து இம்பார்ட்டன்ட், யாருக்கு அதிக ப்ரையாரிட்டி நீங்க கொடுக்குறீங்கிற விஷயம் மேற்கொண்டு வெளியே தெரியக்கூடாது. பிகாஸ் உங்க வாழ்க்கையில நீங்க வந்து ஒரு சில உறவுகளை வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு வந்துட்டு தேர்ட் பார்ட்டி ஒரு காரணமா இருப்பாங்க. அண்ட் அதுக்கு ஜெல்லசி, ஈவிலை இன்னொரு காரணமாகவும் இருக்கு. ஸோ இந்த பர்சன் ரிலேட்டடாகவுமே வந்துட்டு அதுதான் நடந்திருக்கும். அண்ட் உங்களோட இனிமேல் பார்த்தீங்கன்னா எந்த உறவுகளாக இருந்தாலும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அது கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட உள் மனசுக்குள்ளார கேளுங்க. இன்ட்யூஷன், ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்களா, ஜஸ்ட் காம் யுவர் மைண்ட். நல்லா யோசிச்சுட்டு பொறுமையா கூட பதில் சொல்லுங்க, டக்கு டக்குன்னு சொல்லாதீங்க. பிகாஸ் பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து, ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன லவ் கிரேவிங்ஸ் இருக்கு. அந்த லவ் கிரேவிங்ஸ் இருக்குங்கிறனால ஒருத்தவங்க வந்து ஏதாவது பேசினா கூட இஃப் யூ கெட் தட் வைப் டக்குன்னு ஓகே பண்ணிடுறீங்க. நோ, பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ பொறுமையான டெசிஷன்ஸ் எடுங்க. இன்னும் நல்ல பீஸ்ஃபுல்லான சோல்ஸ் இன்னும் நீங்கள் இன்னும் மீட் பண்ணல, வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பட் ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியம். பைல் நம்பர் 2 இப்பவும் சரி, இனி வரக்கூடிய எப்பவுமே சரி, யார்கிட்ட பேசுறீங்க, யாரு கூட அதிக கனெக்ட் பண்றீங்க, சீக்ரெட். ஓகே, பிகாஸ் உங்களை சுத்தி ஜெலஸ் பீப்புள் இருக்காங்க. நீங்க யாரு கூடயாவது க்ளோஸ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா யூனிவர்ஸ் சேர்த்து வைப்பாங்க, வாய்ப்புகள் வரும். பட் ஆனா சுத்தி இருக்கவங்க பிரிச்சு விட்டு போயிடுவாங்க. ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 3க்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ் வருது பார்க்கலாம். பைல் நம்பர் 3 எனர்ஜி கொஞ்சம் கண்ட்ரோல், ரொம்ப வந்துட்டு எனர்ஜி ஹையா ஷேர் ஆயிட்டு இருக்கு இப்போ. அதாவது ஒரு இன்டென்ஸான ஒரு எமோஷன்ஸ், ரொம்ப டீப்பான ஒரு தாட்ஸ் போயிட்டு இருக்கு.
எஸ்பெஷலி ரொம்ப கிரேவிங்ஸ் இன் ரிலேஷன்ஷிப், கிரேவிங்ஸ் இன் லவ் போயிட்டு இருக்கு. ஓகே, எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ் வந்திருக்கு பைல் நம்பர் 3க்கு. நைஸ். நோ கான்டாக்ட்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேர் இப்போ வந்து கரண்ட்லி உங்களுக்கும் அந்த பர்சனுக்கும் நடுவில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், உங்க சைடு தப்பு இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பர்சனோட சைடில் வந்து நீங்க பண்ண தப்பை வந்துட்டு பெருசாக்கி விட்டு நடுவில் ஒரு தேர்ட் பார்ட்டி பிரிச்சு விட்டுருக்கலாம். ஸ்ட்ராங் தேர்ட் பார்ட்டி உங்களுக்கும் அந்த பர்சனுக்கும் நடுவில் இருக்கு. ஓகே, நீங்க மீண்டும் இணைவீர்களா? எஸ், பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. இப்போ நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க, பேச்சுவார்த்தை இல்லை, நிறைய நடந்துருச்சு பாஸ்ட்ல. நீங்க வந்து ஒரு சில தவறு பண்ணிட்டீங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ. அதை வந்து அதுக்காக பல டைம் மன்னிப்பு கேட்டிருக்கலாம். ஆனா அந்த பர்சன் சைட்ல வந்து நிறைய, இன்ஃபேக்ட் உங்களுக்கும் அந்த ஒரு பர்சனுக்கும் நடுவுல நிறைய ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. உங்க சைட்லயும் பிரிக்க ஆள் இருக்காங்க, அந்த பர்சனோட சைட்லயும் பிரிக்க ஆள் இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இன்னைக்கு நோ கான்டாக்ட்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. நீங்க ஸ்ட்ராங்கா நம்பின அந்த ஒரு பர்சன், நம்பின அந்த ஒரு உறவு தான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு எதிராக நின்னது. ஒரு ஃப்ரெண்டோ, எஸ்பெஷலி ஃப்ரெண்ட்ஸ், அதிகம் ஃப்ரெண்ட்ஸோ கசின்ஸோ, அவங்க கிட்ட நீங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருப்பீங்க, கம்ப்ளீட்டா ஷேர் பண்ணியிருப்பீங்க. அவங்களே இன்னைக்கு உங்களுக்கு அகெயின்ஸ்டா இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு ப்ராப்ளம்ஸை கொண்டு வந்திருக்கலாம். உங்களை பத்தின சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் வெளியே ரிவீல் பண்ணியிருக்கலாம். உங்களோட இன்டென்ஷன் மேற்கொண்டு சின்னதா நடந்த விஷயத்தை பெருசாக்கியிருக்கலாம். ஸோ திருப்பி மறுபடியும் வந்துட்டு ஒன்று சேரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. பழைய அந்த காயங்கள், அந்த ஒரு மெமரிஸ், அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஹீலிங் ஆகும். இந்த ரிலேஷன்ஷிப்ல பொறுத்த வரைக்கும் பழைய ஒரு பெயின், மெமரிஸ், ஹார்ட் பிரேக்ஸ் அது ஹீல் ஆகும். பட் இட் டேக்ஸ் டைம். எப்போ இப்பவே வந்துட்டு நடக்கணும்னு கேட்டா நோ, ஆன்சர் இஸ் நோ. நடக்கும், ஆனா இட் டேக்ஸ் சம் டைம். பிகாஸ் வந்து உங்களோட இந்த ஒரு உறவுக்கு மத்தியில நிறைய காயங்கள் டீப்பா இருக்கு. ஸோ கொஞ்சம் அது ஹீலிங் ஆகணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்கு இட் டேக் டைம். ஸோ பி பேஷன்ஸ் வித் யுவர் செல்ஃப். ஓகேங்களா? உங்களோட உங்களுக்கும் அந்த பர்சன், நீங்களும் அந்த பர்சனும் வந்துட்டு திருப்பி மறுபடியும் வந்துட்டு ஜாயின் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு நியூ டர்ன், ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட், ஒரு ரெஃப்ரெஷிங்காக அகெயின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனால் அது ஒரு அட்வென்ச்சர் மாதிரி, சேலஞ்சஸ் ஆல்சோ இருக்கும். அந்த சேலஞ்சஸ் இதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஓகே, இது ஒரு இந்த ஜேர்னியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்காது. அந்த பர்சனோட சேர்றப்போ சரி, சேர்ந்ததுக்கு அப்புறமும் சரி, ஒரு அமைதியாக பீஸ்ஃபுல்லாலாம் இருக்காது. ஜஸ்ட் ஒரு அட்வென்ச்சர் மாதிரி சேலஞ்சஸோடு தான் இருக்கும். நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த தேர்ட் பார்ட்டி பி கேர்ஃபுல். அதாவது உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு நிறைய வந்து ஈவில் ஐஸ் இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங் ஈவில் ஐஸ் இருக்கு ரெண்டு சைடுமே. ஸோ நீங்க வந்து எவ்வளோதான் இதை வந்து சரி பண்ணணும், அடுத்த இதுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சா கூட அந்த ஒரு ஈவிலையும் சரி, அவங்களோட இன்டென்ஷனும் வந்துட்டு உங்களை புல் பேக் பண்ணுது. ரெண்டு பேருமே வந்துட்டு எத்தனையோ டைம் வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு இல்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்திருக்கலாம், பேசலாம் அப்படின்னு போற டைம்ல ஏதாவது ஒரு பர்சன் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இன்டைரக்ட்லி, டைரக்டா பண்ணியிருக்க மாட்டாங்க, இன்டைரக்டா பண்ணியிருப்பாங்க. பட் அது யார் என்னங்கிறது உங்களுக்கு ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா தெரிய வரும். பி கேர்ஃபுல். ஃபைல் நம்பர் 3. நீங்க வந்துட்டு இந்த பர்சனோட வந்துட்டு கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்க லைஃப்லயோ இல்லை அந்த ஒரு பர்சன் லைஃப்லயோ வேற யாரோ இருந்தாங்க அப்படின்னா அவங்க மூலயமாவும் ஏதாவது ஒரு சேலஞ்சஸ் வரலாம். இது என்ன அப்படின்னா வந்து நீங்க சேரத்துக்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இல்லைன்னா தேவையில்லாத ஒரு இஷ்யூஸை வந்து ப்ராப்பராக பொறுமையாக ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு ஸ்மூத் ஜேர்னியா கேட்டால் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் செய்வீங்க. பிகாஸ் வந்து ஃபைல் நம்பர் 3 வந்து ரொம்ப வந்து அந்த பர்சன் மேலே அளவுக்கு அதிக ஒரு லவ் வச்சுருக்கீங்க. ரொம்ப ஒரு
திருப்பி மறுபடியும் சேரணும்னு நிறைய வேண்டுதல் வச்சிருக்கலாம், நிறைய ப்ரேயர்ஸ் நிறைய பேத்துக்கிட்ட நீங்க வந்து கேட்டிருப்பீங்க ஒன்று சேருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களோட மைண்ட், உங்களோட ஹார்ட் எல்லாத்தையுமே வந்து அந்த ஒரு பர்சனுக்காக ரொம்ப ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வந்து ஒரு டீப் லவ் அப்படின்னு கூட சொல்லுவேன். சரி, உங்களோட ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக வந்து நிறைய ப்ரே பண்ணுங்க, முருகரை கும்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச உங்கள் குலதெய்வத்தை கும்பிடுங்க. உங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ப்ரேயர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி வந்துட்டு தேவையே இல்லாத ஒரு அதாவது உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் நான் ஒன்று சேர்த்து வைக்கிறேன், நான் வந்து பேசுகிறேன், நான் வந்து சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைடோ இல்லைன்னா உங்கள் கசின் சைடோ யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கவனம், அவங்க வந்து சரி பண்ணுறேன் சால்வ் பண்ணுறேங்கிற மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் ஒரு ஜஸ்ட் விளையாண்டுட்டு போயிடுவாங்க உங்கள் வாழ்க்கையில். ஸோ அது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? சரி, ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப உறுதி என்ன அப்படின்னா வந்து இது ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான், ஸ்லோவாக தான் நடக்கும். சரி, இது என்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த பர்சன் கூட சேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு உங்களோட வாழ்க்கை, உங்களோட ஸ்டாண்டர்டை வந்துட்டு ரைஸ் பண்ணுங்க, உங்களோட வேல்யூவை ரைஸ் பண்ணுங்க, உங்களை சுற்றி அந்த பவுண்டரிஸை ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஓகே? பட் ஆனால் வந்துட்டு இந்த பர்சன் ரிலேட்டடாக அவங்க இன்னும் உங்கள் மேலே வந்துட்டு அந்த கோபங்கள் இருந்தாலும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்தாலும், ஒரு சில அந்த ஒரு லவ், அந்த பாஸ்ட்ல ஷேர் பண்ண அந்த ஒரு ஹாப்பி மெமரிஸ் கண்டிப்பாக வந்துட்டு ஹோல்டு பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் அந்த பர்சனுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் இருந்தப்போ ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துருந்துருப்பீங்க, அது இன்னும் அவங்க வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வாங்கி கொடுத்ததை தூக்கி போட்டிருக்க மாட்டாங்க, பட் அது இன்னும் வச்சிருப்பாங்க, அது இன்னும் அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஓகே? ஸோ அது வந்து மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு தெரிய வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே? ஸோ நீங்க வாங்கி கொடுத்த இல்லை ஏதோ உங்க சம்பந்தப்பட்ட ஒரு மெமரிஸ், அந்த ஒரு ப்ராடக்ட்ஸோ இல்லை ஏதோ ஒன்று வந்துட்டு இன்னும் அவங்க இந்த பர்சன் ஹோல்டு பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஸோ 100% வந்துட்டு உங்க நினைப்பே இல்லை, உங்களை வெறுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை, இருக்கு, டெஃபினெட்லி கொஞ்சமாவது வந்து அந்த தாட்ஸ் இருக்கு. பட் ஆனால் அந்த பர்சனை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அகெயின்ஸ்டா ஏற்றி விடுறதுக்கு தான் வந்துட்டு ஆளுங்க இருக்காங்க. இப்போ அந்த உங்களோட அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன் வந்துட்டு உங்களை பத்தின ஒரு தாட், ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயாவது போய் ஷேர் பண்ணலான்னா கூட அதை கேட்க கூட அந்த பர்சனோட சைடில் ஆள் இல்லை. ஏதாவது அவங்க ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் ஏற்றி விடுவாங்க. ஸோ ரைட் நோ வந்துட்டு எந்த முடிவுகளும் எடுக்கவும் விடாமல் அந்த ஒரு நிலைமையில வந்து அந்த பர்சன் இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், ஏன்னா அந்த பர்சனே வந்துட்டு ட்ராப்பில் தான் இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு அந்த ஒரு சுற்றி இருக்கிற அந்த உறவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அவங்களோட விலகிறப்போ வந்துட்டு இந்த பர்சன் ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ பட் இட் டேக்ஸ் சம் டைம், கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த டைம் அந்த பர்சன் வந்துட்டு நீங்கள் 100% அவங்க தான் வேணும்னு நிற்கிறீங்க, பட் அந்த பர்சன் சைடில் முடிவெடுக்கிறதுக்கு சூழ்நிலைகள் இன்னும் ஃபேவர் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இந்த டைமில். ஓகே? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 3. தேங்க்யூ.